அன்பு பிள்ளைகளுக்கு ஒன்று சொல்லுவேன், ஆதாரத்தோடு குற்றச்சாட்டு என்றால் விளக்கம் சொல்லுங்கள், அவதூறான குற்றச்சாட்டு என்றால் விட்டு தள்ளுங்கள். இதை தவிர வேற ஒன்றும் கிடையாது. நீங்க வாட்டுக்கு போய்கிட்டே இருங்க. அவங்க நம்மளை சொரிஞ்சு சுகம் காண்றவங்க, அத வேலையே அது அவங்களுக்கு அதுதான். இந்த கூட்டமா வர்ற நாயை கூட நம்பி நின்றலாம். இந்த ஒத்தைய கத்திக்கிட்டு இருக்கு பாரு நாயே, அந்த நாய்கள் தான் பெரிய சிக்கல். அதுவே ஒரு நாள் சரி செத்து போகும். அதை போய் நம்ம கண்ணு பெருசு பண்ணிட்டு இருக்க வேண்டியது இல்லை. இதெல்லாம் இது மாதிரி பல இதை பார்த்தாச்சு. 23க்கு அப்புறம் பார்க்க வேற இருக்கிறோம். நிறைய நடக்குது. தமிழன் தமிழன் பேசியவர்கள் எங்க? ஒரு தம்பி எழுதியிருந்தான், ஓ இந்த பறையர் படையாட்சி எல்லாம் திராவிடர்ல வர்றது இல்லையோ, அவங்கெல்லாம் இதுல சேர்றது இல்லையோ, எப்படி இருக்கு? தமிழ் தேசியம் என்றாலே சாதி சாதி என்றுதான் காதில் விழுகிறதாம். ஆமாம், தமிழ் தேசியம் என்றாலே சாதி சாதி, எதையாவது சாதி 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 என்றுதான் ஒவ்வொரு தமிழிலும் தலைமுறையினர் காதுகளிலும் விழும். திராவிடம் திராவிடம் திராவிடர் திராவிடர் என்றால் திருடர்கள் 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 என்றுதான் விழும். பொய்யர்கள் புரட்டர்கள் ஏமாற்றுக்காரர்கள். பொய்ய தவிர வாழ்க்கை ஒண்ணு பேசிருக்கலாடா, பொய்ய தவிர வாழ்க்கையில ஒண்ணு, காலையில ஒண்ணு, சாயந்தரம் ஒண்ணு, ராத்திரிக்கு ஒண்ணு. கேவலம் கேவலம். செத்து போச்சு உன் தத்துவம். என்னோட யுத்தம் செஞ்சு நீ ஜெயிச்சு காட்டிட முடியுமா? நீ செத்து போச்சு, செத்து போச்சு. ஒரு சின்ன பையன் செதறி நொறுங்கிட்ட நொறுங்கிட்ட. ஒண்ணும் கிடையாது உனக்கு, ஒரு தத்துவம் இல்லை. நீ பேசி வந்த பகுத்தறிவு, கடவுள் மறுப்பு, நாத்திகம் எங்க போச்சு? எங்க போச்சு? 15 ஆண்டுக்கு முன்னாடி நான் பேசினதை என்னைக்கு வெட்டி வெட்டி துண்டு துண்டு காணொலியா எல்லாருக்கும் அனுப்பி என்னை எதிர்க்க வச்சியோ அன்னைக்கு செத்து போச்சு. பெரியாரிசம் செத்து போச்சு, பேசின நாத்திகமும் செத்து போச்சு. என்னை எதிர்கொள்ள முடியல. கடைசியா உனக்கே திருப்பி ஆப்பு வந்துருச்சு. அவர் எங்கேயோ ஐயா வீரமணி பேச கிருஷ்ணரை தப்பா பேசிட்டாருன்ட்டு அதே தான் நீ எனக்கு அனுப்புன. இந்த பாருங்க, கிருஷ்ணரை தப்பா பேசின, அவர் பேசினதான் நானும் பேசினேன். என்னை ஐஏஎஸ்ல கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. நான் இது மார்க்ஸ் சொன்னதுங்க, நான் சொல்லலை என்று. இது ஐயா வைரமுத்தே சொல்லியிருக்காரு. கற்பத்தில் பிறந்தவன் கடவுள் ஆகான். கடவுள் என்பவன் பிறப்பும் இறப்பும் மற்றவன். கற்பத்தில் பிறந்தவன் கடவுள் ஆகான். பிறகு அவன் பிறந்த இடத்தை அயோத்தியில் தேடுகிறீர்கள். அவர் எழுதின கவிதை, புகழ்பெற்ற கவிதை. அது அப்புறம் சொன்னேன். அப்புறம் இது ஐயா பெரியார் பேசினாருங்க, இது ஐயா வீரமணி பேசியிருக்காருங்க. அதெல்லாம் விடுங்க. இப்ப நீங்க பேசினது இதுல எதுவுமே இல்லைங்க. ஆனா வழக்கு யாருன்னா எம்எல்ஏ எல்லா பாம்பளை பொம்பளையும் திரண்டு போய் ஐயோ பேசிட்டான் பேசிட்டான்னு வழக்கு சைதாப்பேட்டில் கோர்ட் நீதிமன்றத்தில் நடந்துகிட்டு இருக்கு. போய் நின்றுட்டு இருக்கேன். அப்ப என்னன்னா, ராமரை திட்டாரு, கிருஷ்ண திட்டாரு, கடவுள் என் மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கல. இவங்க தான் பூரா கம்ப்ளைண்ட் கொடுத்து என்னை வழக்கு போட்டு அதுல அவர் கேட்டாரு, அதெல்லாம் தெரியாது சீமான், அவங்க பேசுனதெல்லாம் அவங்கள பாதிக்கல, நீங்க பேசுனது பாதிச்சிருச்சு. அதனால இப்ப அவர் கிருஷ்ணரை பத்தி பேசிவிட, கிருஷ்ணருக்கு நாங்கள் எதிரிகள் இல்லை, எங்கள் கட்சியில் 90 விழுக்காடு இந்துக்கள் தான். நியாயமா பிஜேபியின் பிடிஎம் நீ தான். நீ ஊரு ஊரா எங்களை பிஜேபி எங்களுக்கு ஓட்டு போட்டா பிஜேபி வந்துடும். பிஜேபி நீ சரியான அப்பனுக்கு பிறந்தவன். இந்த 4 தொகுதியில் இப்ப நடக்கிற இடைத்தேர்தல் எனக்கு ஓட்டு போட்டா யாரு வருவா? எடப்பாடி வந்துருவாரு. எடப்பாடி வரக்கூடாது, நீன்னு வரக்கூடாது. இதுல எப்படிப்பட்ட ஒரு தத்துவம்? உனக்கு என்ன தத்துவம் இருக்கு? எங்க வீட்டுல என் மனைவி தனம் கோயிலுக்கு போகும், அது சாமி கும்பிடும், மாயம் திருநீர் பூசுறது, கனிமொழி பூசுறது, ஸ்டாலின் பூசுறது. ஆனால் நாங்க மதவாதத்திற்கு எதிரானவர்கள், நாங்கள் சிறுபான்மைக்கு ஆதரவானவர்கள். ஏமாற்று, பொய், புரட்டு, எல்லாம் ஏமாற்று. இவங்க நம்மளை கொள்கையில் மாறிட்டாங்கிறது அது. ஆமாடா, நாங்க பேசணும். அது நான் நடந்து வந்த வழி, இது நான் வழி நடத்தும் வழி. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. அதுக்காக நான் நடந்து வந்த பாதையை வேலி முள்ள வெட்டி சாத்தணும்னு நான் நினைக்கல, கடந்து போகணும்னு நினைக்கிறேன். மௌனமா விட்டு என்னை சொரிஞ்சு விட்டு திருப்பி விட்டின்னு வச்சுக்க, ஒரு இடத்துல நிக்க முடியாது. நீ
கடந்து பேசாம போறேன்ல, மௌனமா போறேன்ல, என்ன விட்டுறணும். பெரியாரை பற்றி தேர்தல் அரசியல்ல பேசுறதுக்கு ஒரு திராவிட முன்னேற்ற கழக கட்சிக்காரனுக்கு துணிவு இருக்கா? நபிகள் நாயகன் சொல்லியிருக்காரு, அம்பேத்கர் சொல்லியிருக்காருன்னு பேச முடியுமா உன்னால? ஆனால் பேசுறதுக்கு ஒரு கட்சி இருக்குடா தமிழ்நாட்டில், நாம் தமிழர் கட்சி மட்டும்தான்டா இருக்குது. சொல்ல முடியுமா? சாதிய இழிவை துடைத்தெறிய போராடாமல் இருப்பதை விட செத்து ஒழிவதே மேலானது என்று புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்லியிருக்காருன்னு ஒரு தடவை சொல்ல நீ பாப்போம். சொல்லு சொல்ல. இல்ல அதே பெரியார் சொல்லிருக்காருல, பெரியார் சொல்லிருக்காருல. அதனால அம்பேத்கர் என்ன சொல்றாரு? நான் யாருக்கும் அடிமை இல்லை, எனக்கும் யாரும் அடிமை இல்லை. நாங்க அதான் சொல்றோம். இந்த எண்ணம் எல்லாருக்கும் வந்துருச்சாப்பா? வந்துருச்சா? சரி. ஐயா பெரியார் என்ன சொல்றாரு? நான் தான் உலகத்திலே உயர்ந்த சாதி என்று எண்ணிக்கொள்பவர்களே, அதை போலவே உங்களுக்கு கீழே எவனும் தாழ்ந்த சாதி இல்லை என்று எண்ணிக்கொள்ளுங்கள், பிரச்சனை இல்லை என்றாரு. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இதை ஒரு தடவை சொல்ல. ஸ்டாலின் போய் பொன்பரப்பில் இருந்து இது பேச்சு வர சொல்லு. திராவிட திருவாளர்களே, எங்க அண்ணன் வினோத்திட்ட கேள்வி கேட்ட பெருமக்களே, சீமான் அந்த இடத்துல இருந்தாலும் இல்லடா, எங்க இருந்தாலும் அழுவான், அவன் எங்க இருந்தாலும் துடிப்பான். உங்களை மாதிரி அவரை நிறுத்தினா வன்னியர் வேலை செய்ய மாட்டார், வன்னியர் நிறுத்தினா பறையர் வேலை செய்யணும், எவனை நிறுத்தினாலும் என் பிள்ளை வேலை செய்வான். அப்படிப்பட்ட கட்சி நாம் தமிழர் கட்சி. நாங்கள் ஒரு தாய் பிள்ளைகள், உடன் பிறந்தார்கள், பிரபாகரனின் ரத்த துளிகளால் விளைந்த வீர விதைகள். நீ எங்கள்கிட்ட வந்து இதெல்லாம் பேசாத. பாடிட்டான் என் முன்னோர்கள், பலாயிரம் ஆண்டுகளாக தான் கற்பிச்சார். என் தம்பி கலைஞன் கூட முந்திரி காட்டுன்னு ஒரு படம், இதை வலியுறுத்தி தான். அந்த படம் மட்டும் வந்துருச்சுன்னா எவனும் பேச முடியாது. அம்பிட்டு பேசியிருக்கேன் அந்த படத்துக்குள்ள, நான் அவ்வளவு பேசியிருக்கேன் சாதியத்துக்கு எதிராக. அதை விட இன்னும் சிறந்த படம்லாம் ஒருத்தர் எடுக்க முடியாது. ஏன்னா நாங்கள் தமிழ் மக்கள், தமிழ் தேசிய ஓர்மையை விரும்புகிறவர்கள். அது இல்லாத என் இனத்திற்கு வலிமை வராது, அரசியல் வராது, அதிகாரம் வராது, விடுதலை வராது என்ற யதார்த்த புரிதலில் நிற்கிற இளைய தலைமுறை பிள்ளைகள். எங்களை நாங்களை ஏமாத்திக்கிற தயாரா இல்ல. எனக்கு ஒரு பெருமையும் இல்லை, பிரபாகரனின் தம்பி என்கிற பெருமையே எனக்கு போதும். எனக்கு சாதி பெருமை, மத பெருமை இல்லை. நான் என் மொழி உலகத்தின் தலை சிறந்த மொழி, என் இனம் உலகத்தின் மூத்த இனம், பெருமைக்குரிய இனம், ஆகப்பெரிய இனம். எங்கள் அண்ணன் ஜோசப் கென்னடி சொன்னாரு பாருங்க, எங்களுடைய முத்த எடுத்து இல்லை கிளியோபட்ரா குளிச்சா அவ பண்ணா இவ பண்ணான் எல்லாம் இருக்கு. நாம சொல்லுவோம் என் பாட்டன் கப்பல்ல கொண்டு யானைகளை 60,000 யானைகளை கொண்டு போய் போரிட்டான்னு. கதை விடுறாரு. டேய், என் வரலாறு உனக்கு கதை, உன் கதை எனக்கு வரலாறாடா? ஒரு நாள் இந்த 50 ஆண்டு கால திராவிட அரசியல் வரலாற கிழிச்சு குப்பையில தூக்கி போடல, நான் பிரபாகரன் மகன்டா. நீ தலைகிறா நின்று தண்ணி குடி. நீ இன்னும் 1000 பேரை போட்டு எதை எழுதி பாரு, என்னை ஒண்ணும் பண்ண முடியாது. நான் அந்த வர அப்பங்கட்சி ஆரம்பிச்சு அப்படி வந்து எழுதி வச்சு படிச்சு அப்படிலாம் நான் தலைவனால ராஜா. ரத்தத்துக்கும் சதைக்கில இடையில பிரசவமானவன், பிணம் குவியலுக்கு இடையில வந்துச்சு வந்தவன், கொடுமையான வழி தாங்கி நிக்கிறவன். நீ நானா வந்தவன் நினைச்சின்னா நான் ஏதாவது சமரசம் செய்வேன் போவேன். தானா வரல, காலம் கையெழுத்த கடமையை செய்யறேன். வரலாற்றின் மகன் நான். என்னை நீ வந்து எளிதா வீழ்த்திடலாம், சமரசம் பண்ணிடுவான். எத்தனை பேர் கேட்டான்? அந்த இடத்துல வேட்பாளர் கொஞ்சம் டம்மியா போடுங்க, இத்தனை கோடி தாரேன். அந்த இடத்துல இருந்து போட்டியிலிருந்து விலகுங்க, இவ்வளவு தந்துடுறேன். அப்படியே உங்க அண்ணனை அப்படி சைடில் அப்படி வந்துட்டு அந்த தொகுதியை மட்டும் அப்படி அப்படி விட்டுட்டு போயிட சொல்லுங்க, 1 கோடி தாரேன். போட்டியிலிருந்து மொத்தமாக விளங்கிக்கிறங்க, 400 கோடி தாரேன். நான் தெருக்கோடியில் கூட நாங்கள் நிற்பமே ஒழிய இந்த கோடிகளுக்காக நின்று சோரம்பவன் நினைக்காத. நீ பணம் சம்பாதிக்கணும், புகழ் சம்பாதிக்கணும், இந்த வேலையை ஏன் நான் செய்வேன்? இன்னும் எங்கள் அண்ணன் மேலே எனக்கு கோபம் இருக்கு. நான் பாட்டுக்கு படம் எடுத்து பழச்சிக்கிட்டு கொண்டாந்து இங்கே விட்டுவிட்டு என்ன அவர் இதில் சும்மா விட்டு போயிட்டாரு, அதில் கோடி கோடியாக கொட்டி கொடுத்தாருன்னு வேற, இன்னும் வேற காசு கோடி கோடியாக வருதுன்னு வேற. இந்த உளவுத்துறை வருமான வரித்துறை என்னதான் வேலை செய்யுதுன்னு தெரியல. துறைமுருகன் வீட்டில் ஒரு ரைடை போடுதில்ல, அப்போ நம்ம வீட்டில் ஒன்று போட வேண்டியது தானே, போட்டு எடுக்க வேண்டியது தானே. அதாவது எங்களுக்கு ஒரே கணக்கு தான். தமிழ் சமூகம் எப்பப்பெல்லாம் தன் தேசிய ஓர்மையை, தன் இனப்பெருமையை, நீ வரலாற்றை பேசு, பழம்பெருமை பேசுறான்பா. நீ பேசிப்பார் ஒரு தடவை வரலாற்றை. ஆனால் வரலாற்றில் தெளிவு வராத எந்த இனமும் எழுச்சி வர முடியாதுன்னு சொல்றாரு. தன்னுடைய வரலாற்றை தெரியாதவன் சுடுகாட்டில் கிடக்கிற பிணம் என்கிறான் ஹோசிமின்.
நல்லா கவனிச்சுக்கணும். அதில் சமைக்காவினுடைய தேசிய தலைவர் மார்க்கஸ் கார்கே தங்களினுடைய வரலாறு, தங்களுடைய தோற்றுவாய், தங்களுடைய பண்பாடு தெரியாத இன மக்கள் வேறற்ற மரத்திற்கு ஒப்பானவர்கள்ங்கிறான். வரலாறு இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது.